ஹலோ சி ஒரு குட் நியூஸ் எல்லா ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும். என்ன குட் நியூஸ் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த குட் நியூஸுக்கு நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஆல் த அப்போசிஷன் பார்ட்டிஸ். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் யூபிஎஸ்சியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா லேட்ரல் என்ட்ரி ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த நோட்டீஸ். அதாவது டெப்யூட்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் போஸ்ட் எல்லாத்துக்குமே லேட்ரல் என்ட்ரியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்க போது டைரக்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு வித் சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியிலையும் கீ போஸ்ட் டெப்யூட்டி செக்ரட்டரி அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வெளியில் இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸை வந்து எடுக்கிறதா பிளான் அந்த லேட்ரல் என்ட்ரி நோட்டிஃபிகேஷனில். ஜென்ரலாக இது என்ன பிரச்சனைனா, இந்த போஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபார் சிவில் சர்வீசஸில் வர சிவில் சர்வன்ஸுக்கு தான் ஜென்ரலாக ரிசர்வ்டு. இப்போ நீங்கள் ஐஏஎஸில் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த போஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த போஸ்ட்டில் வந்துட்டு லேட்ரல் என்ட்ரியில் சிவில் சர்வீசஸ் படிக்காமல் வெளியில் எங்கேயாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து எக்ஸ்பர்டைஸ், டெக்னிக்கல் டொமைன் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள போட போகிறாங்க. அப்படி அவங்கள போட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் இது வந்து எவ்ரி இயர் அப்படியே ருட்டீனாக வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு படித்து ஐஏஎஸ் ஆகி அப்படி உள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஏன்னா இது ஆக்சுவலாக அவங்க ஆக்குப்பை பண்ண வேண்டிய ஒரு போஸ்ட். அண்ட் இந்த நோட்டீஸ் வந்த உடனேயே அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அதாவது அந்த ரிசர்வேஷன் நம்ம ஆர்டிகிள் 15 செக்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே அதுக்கான ஸ்கோப்பே இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து அதை வித்ட்ராயல் பண்ணி கேன்சல் பண்ண சொல்லி இது பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு பயங்கரமாக ஒரு நோட்டீஸ் வந்து இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக டபார்னு ஒரு 2-3 நாளிலேயே கேன்சல் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய நாலேஜில். சில நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் இல்லைன்னு ஆகும், அதெல்லாம் வேறு. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது வேறு. நிறைய பேருக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு இது புரியலையான்னு தெரில. பட் நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்கிறேன், கேளுங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படியே மேலே போயிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு 25 வயசில் ஐஏஎஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40-42 வயசில் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பொசிஷன் இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி மூலமாக வர்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பொசிஷனில் கிடைக்காம போயிடும். இது வந்து லாங் டேர்மில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஜென்ரலாகவே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, அதை தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக படித்து அங்கே லபாஸ்னால ட்ரைனிங் எடுத்து போகிறீங்க. இந்த பியூரோக்ராட்டிக் சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்களோட அந்த ப்ராசஸே இல்லையா. யாரோ ஒருத்தர் வெளியில் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு, இல்லை வேலை பார்க்காமையே போய் சர்டிஃபிகேட்லாம் இப்போ கொடுத்துர்லாம், அதுக்கும் ஸ்கோப் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெரிஃபை பண்ணவும் முடியாது. அவரை கொண்டு வந்து உள்ளே போடுறீங்கன்னா, அப்போ இங்கேருந்து கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ நாள் 2 அட்டம் 4 அட்டம் 5 அட்டம் கொடுத்து உயிரை கொடுத்து படித்து போகிற நமக்கு எங்கே அங்கே மரியாதை, நமக்கான ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வர்றாங்க இல்லையா, இவங்களுக்கு என்னென்னா 3 வருஷம் 5 வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட் தான், டெம்பரரியான ஒரு போஸ்ட் தான் அது. அந்த ஷார்ட் பீரியடில் அவங்க என்ன நோக்கத்தோடு வருவாங்க? ஜென்ரலாக இப்போது ப்ரைவேட் செக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 lakhs அசால்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு மினிமம் டீசெண்டாக மார்க்கெட்லேருந்து ஒரு 45-50 lakhs கிடைக்கும். ஆனால் இவங்க கொடுக்குற இந்த சேலரி 15-20 lakhs அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான சேலரி தான். பட் ஆனால் அவங்க எதுக்காக இங்கே உள்ளே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வருஷத்தில் அடித்து துவம்சம் பண்ணி சம்பாரிச்சிட்டு போயிடலாம், இல்லாட்டி இந்த 3 வருஷத்தில் இந்த கீ போஸ்ட்டை வச்சுட்டு தன்னோட கம்பெனிக்கு இல்லை தன்னை சார்ந்த சில விஷயங்களுக்காக இல்லை பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டாக இருக்கிற சில விஷயங்களுக்காக அந்த 3 வருஷம் மட்டும் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி 3 வருஷம் கழித்து வெளில போயிடலாம். நமக்கு வந்து என்னென்னா டெம்பரரி போஸ்டிங்னால லாங் டேர்ம் எந்த ஆப்ளிகேஷன், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி வர்றவங்க என்னென்னா
ஈஸியாக எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பப்ளிக் ஸ்பிரிட் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ்னால் என்னென்னே தெரியாது. ஏன்னா இவங்க ஒரு 15-20 வருஷம் கார்ப்பரேட்டில் ஊர்ன ஒரு ஆட்கள். இவங்ககிட்டலாம் வந்து நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எதுவுமே எதிர்பார்க்குறதுல நியாயமே இருக்காது இல்லைங்களா. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி வர்றவங்க இவங்க எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்பஸோடு தான் வருவாங்க. என்ன பர்பஸோடு வருவாங்க, சரி இந்த 3 வருஷம் நம்ம டெப்யூட்டி செக்ரட்டரி அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிடும், இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ அடித்து காலி பண்ணிவிட்டு போக முடியுமோ, இல்லை அவங்க சார்ந்த கம்பெனி இல்லை அவங்க சார்ந்த சில விஷயங்களுக்காக எவ்வளோ தூரத்துக்கு பப்ளிக் ஃபண்ட்லேருந்து அடித்து காலி பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லேட்ரல் என்ட்ரியில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்ரல் என்ட்ரியில் வந்தால் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், டொமைன் எக்ஸ்பர்டைஸ், வெளியிலேருந்து நாலேஜ் பீப்புளெலாம் கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்லேயே எவ்வளோ ஐஐடிஸ், எவ்வளோ ஐஐஎம்ஸ், டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரைட், அண்ட் கவர்மெண்ட்லேயே திங்க் டேங்க்ஸ் அப்படிதான் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களேருந்து இவங்க எடுக்கலாமே. இப்போ ஐஐடி சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல சீனியர் மோஸ்ட் ஆள், ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர், அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ் நம்ம கவர்மெண்ட் நம்மளே ஃபீட் பண்ணி நம்மளே வளர்த்து விட்ட ஒரு டெக்னோக்ராட்டை ஏன் எடுக்கக்கூடாது, எதுக்காக நீங்கள் கார்ப்பரேட்டில் வந்து கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் லேட்ரல் என்ட்ரி, டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், டொமைன் எக்ஸ்பர்டைஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் செட்டப்லேயே நிறைய இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் எல்லாத்துக்குமே. அங்கே இருக்கிற ஆட்களை எடுத்தால் அவங்களுக்குமே அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா ஓகே ஒரு அகாடமிக் டிசிப்ளின்லேருந்து திருப்பி அட்மினுக்கு வர்றாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்னா அது ஒரு இது இருக்கும், டெப்யூட்டி செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறோன்ற. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி ஒரு இது க்ரியேட் பண்ணலாம் இந்த கவர்மெண்ட். பட் அப்படி க்ரியேட் பண்ணாமல் வெறுமனே வெளியிலேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அண்டு நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இன் ஃபியூச்சரில் நம்ம ஐஏஎஸ் ஆக போகிறோம், ஐபிஎஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிறது அவ்வளோ ஒரு வெல்கம் ஸ்டெப் கிடையாது. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மால் ப்ராக்டிஸுக்கு தான் வழிவகுக்க போகுது. இன்ஃபேக்ட் எத்திக்ஸில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற என்னென்னா, இந்த பப்ளிக் ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்ல நம்மளோட ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கெயின் பண்ணிக்கிறது தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டும் கிளாஷ் ஆகும்போது வர்றது தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு அசம்ஷனில் இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டெப்யூட்டி செக்ரட்டரிக்கு செலக்ட் ஆகுறாரு லேட்ரல் என்ட்ரியில், சரிங்களா. அண்ட் அந்த 3 வருஷம் அவர் வந்து டெப்யூட்டி செக்ரட்டரியாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க போகிறாரு. அப்போது இன்ஃபோசிஸ்லேருந்து வரும்போதே என்ன பிளானில் வருவார், இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, நீ இப்போது ஒரு 3 வருஷம் அங்கே உட்காந்து நம்ம இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஃபேவரேட்ஸான விஷயங்கள்லாம் நீ பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு உனக்கு போயிடும், நீ டெம்பரவரி தான், திருப்பி இன்ஃபோசிஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒன்ஸ் டாக்குமெண்டேஷன்லாம் க்ளீனாக இது பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னா இட் டேக்ஸ் அ லாங் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்றதுக்கு இங்கே என்ன கேரண்டி? டெஃபினட்டாக அப்படி ஒரு விஷயம் அதிகமான அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கட்டாயம் நடக்கும். அதே இது வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சன், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஒரு பர்சன் வேணால் நீங்கள் ஐஐடி மும்பை, ஐஐடி டெல்லி, ஐஐடி கரக்பூர், ஐஐடி சென்னை, இந்த மாதிரி க்ரீமியான ஐஐடி டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து நல்ல ஒரு ஆர்என்டியில் எக்ஸ்பர்டைஸ், நல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஒரு பர்சன் எடுத்து நீங்கள் அதே மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு டெப்யூட்டி செக்ரட்டரி போஸ்ட்டு ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்கள அங்கே ஐஐடிக்கு அனுப்பிடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் அட்வான்டேஜஸ் திங். சி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டி ராமசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டி ராமசாமி சாந்தீஸ்வர பட்நாகர் அவார்டு வாங்கினவர், சென்னையில் வந்து சிஎல்ஆரோட டைரக்டராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி இன்னும் நிறைய கீ பர்சனாலிட்டிஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்லேயே இருக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் டொமைன் எக்ஸ்பர்டைஸ் வேணும்னா இங்கேருந்தே எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக லீகல் ரிலேட்டடாக வேணால் இந்தியாவிலே நிறையா லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்தியாவிலே நிறையா நல்ல டாப் மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் ஃபண்டடே இருக்குது. அங்கேருந்து எடுத்து அவங்கள டெப்யூட்டேஷனில் 3 வருஷமோ 5 வருஷமோ டெப்யூட்டி செக்ரட்டரியோ ஜாயின்ட் செக்ரட்டரியோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் திருப்பி அவங்கள அந்த பேரண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பிடலாம். அதுதான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அட் லார்ஜ் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லேட்ரல் என்ட்ரி அட்வர்டைஸ்மெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து யூபிஎஸ்சி கேன்சல் பண்ணி வித்ட்ரா பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஐ விஷ் இதை திரும்ப வரவே கூடாது அப்படின்னு தான் என்னோட நோக்கம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பேசுகிறதுனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் வந்து எத்திக்ஸுக்கு இது ஒரு கொஸ்டின் ஆன்சராகவே எதிர்பார்க்கலாம். தியரிட்டிக்கலாக ஈவன் ஜிஎஸ் டூலையுமே கவர்னன்ஸ்ன்னு இருக்கனால அங்கேயும் நீங்கள் இது ஒரு கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம். அண்ட் லேட்ரல் என்ட்ரினால என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னு டெஃபினட்டாக நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அண்ட் அதுக்கான லிங்க் வந்து நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஐஏஎஸ் கூகுள் வெப்சைட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த லேட்ரல் என்ட்ரின்ற ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக இது வந்து உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் எனக்கு. அண்ட் உங்களுக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்து உயிரை கொடுத்து இந்த சர்வீஸ் வாங்குறீங்க. ரைட்? விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ.